ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அபிராமிக்கு டாக்டர்ஸ் எல்லாருமே ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சிஸ்டர் ஒருத்தவங்க வருவாங்க. தீபா அவங்கக்கிட்ட இப்போ அத்தைக்கு எப்படி இருக்குன்னு விசாரிப்பாங்க. அதுக்கு சிஸ்டர் வந்துட்டு இப்போ தான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி நடந்துட்டுருக்கு, அதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு கேட்டால் என்னங்க சொல்கிறது, அதுவும் இல்லாமல் 36 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அதை கேட்டால் தீபா வந்து எல்லாரையும் பார்த்து, என்னங்க இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க, அத்தைக்கு ஏதோ கொஞ்சம் ஆறுதலாக நமக்கு மனசுக்கு இருக்கிற மாதிரி எதனா ஒன்று சொல்லிட்டு போனால் கூட பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரி பேசிட்டு போகிறது மனசுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 36 மணி நேரம் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் தான் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. அதை கேட்ட உடனே மீனாட்சியும், என்ன பண்ணுறது தீபா, அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, இங்கே ஐஸ்வர்யா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுவாங்க. அவங்க அம்மாவும் ஃபோன் அட்டன் பண்ணிட்டு சொல்கிறேன் அம்மா தான் பேசுகிறேன் அப்படின்னாங்க. என்னம்மா சும்மா அம்மா தான் பேசுகிறேன்னு வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்கிறேன், அது கூட எனக்கு தெரியாதா, சரி அந்த ரியா என்ன பண்ணிகிட்ருக்கா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்னாங்க. ஏண்டி அவளை பார்த்து நீ எதுக்கு நீ பயந்துட்டுருக்க, ஏன் உனக்கு என்ன ஆச்சு, அவள் என்ன தப்பு பண்ணிட்டு வந்தாலா என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு, அம்மா அவள் என்ன தப்புலாம் பண்ணிட்டு வந்தா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் அந்த வீட்டில் வந்துட்டு எதனா பண்ணிட போகிறாளான்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதுக்காக தான் கேட்டேம்மா அப்படின்வாங்க. அதை கேட்டால் அவர் ராஜேஸ்வரி வந்துட்டு, ஏய் அவள் ஒரு டைமண்டோடு வந்திருக்கா தெரியுமாடி, அதுக்கு இல்லை நமக்கு ஷேர் வரேன்னு தரேன்னு சொல்லியிருக்கா, அதுக்காக அவளுக்கு கறிமீன்லாம் செஞ்சு போட்டு நான் எப்படி கவனிச்சிட்ருக்கேன் தெரியுமா அப்படின்வாங்க. அதை கேட்டால் ஐஸ்வர்யா வந்துட்டு, அப்படியாம்மா சொல்கிறேன், அவகிட்ட எப்படிம்மா நகை வந்திருக்கோம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு அவங்க அம்மா வந்துட்டு, ஏய் உங்கள் மாமியார் வீடே பெரிய பணக்காரங்க வீடு தானே, அங்கேருந்து கூட அவள் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், நீ வந்து அத்தனை வருஷமாக அந்த வீட்டில் வாழ்கிற, உன் மாமியார் பாரு நகையை அப்படியே தங்க நகை வைடூரியமாக வந்துட்டு கழுத்தில் மாட்டிகிட்ருக்கா, இது வரைக்கும் அம்மா கழுத்துக்கு எதுனா கொண்டு வந்து கொடுத்துருக்கியா, அம்மா கழுத்து பற்றியா வெறுமனே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்டால் ஐஸ்வர்யா வந்துட்டு, மா சரி விடு அதெல்லாம் விடு, இப்போ அந்த ரியா என்ன பண்ணிட்டுருக்கான்றதை பாரு, அவகிட்ட இருந்தால் அந்த உண்மையாக டைமண்ட் இருந்தால் அதை நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்வாங்க. அதை கேட்டால் ராஜேஸ்வரியும் பார்த்தீங்கன்னா ரியாவை பார்க்கறதுக்காக ரூமுக்கு போவாங்க. ரியா அப்போ தான் கரெக்டாக வந்து படுத்து தூங்கி கொரட்டை விட்டுட்ருப்பாங்க. அதை பார்த்த உடனே ராஜேஸ்வரி வெளியே வந்துடுவாங்க. இதை பார்த்து ரியா பார்த்தீங்கன்னா எழுந்து உட்காந்துட்டு, நானே ஒரு கேடி, என்கிட்ட இருந்து நகையை எடுக்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிட்டுருக்கீங்களா, சரி என்ன நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. இங்கே ராஜேஸ்வரி வந்து ஐஸ்வர்யா கிட்ட, அவள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காடி அப்படின்வாங்க. அம்மா இதுதான் நமக்கு கிடச்ச சான்ஸு, அவகிட்ட உண்மையாகவே டைமண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், அது எங்கே இருக்குது என்னன்றதை தேடி நீ எடுத்துருமா போமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ராஜேஸ்வரியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ஐஸ்வர்யாவும் பேசிட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறம் கரெக்டாக எதிர்க்க அருண் வந்துட்டு, யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க. எங்கள் அம்மா கிட்ட தான் பேசினேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே அருண் வந்துட்டு, இல்லையே நீ வந்துட்டு ஏதோ கறி அது இதுன்னு பேசிகிட்டு இருந்தேன், என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, கோவிலில் வந்து சாமிக்கு வந்து படையல் போடணும், அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்வாங்க. இப்படிலாம் வந்துட்டு நீ பேசுகிற ஆள் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, இவன் என்ன ஒன்று ஒன்றா கேட்டுட்ருப்பான், மொத்தத்தையும் கேட்டுட்ருப்பானோ, அவ்வளோதான் பயமாக இருக்கே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, எங்கே உன்னோட ஃபோனை கூட நான் அருண் வாங்கி பார்ப்பாங்க. சரி இந்தா உங்கள் அம்மா கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன், ஏன் என்னை நம்ப மாட்டிங்களா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்பாங்க. அதுக்கு அருண் வந்துட்டு, உன்னை நம்பணும் தான் ஆசையாக இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, இது வரைக்கும் நீ உண்மையாகவே இருக்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து எல்லாருக்கிட்டையும் தனித்தனியாக சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லோரும் போயிட்டு கேன்டீனில் போய் டீ குடிச்சிட்டு வரலாம்ல, எதுக்காக உட்காந்து அழுதுட்ருக்கீங்க, எல்லாருமே ரொம்ப டயர்டாக இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அருணாச்சலமும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கார்த்திக்கிட்ட சொல்லுவாங்க, கார்த்திக் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. தீபா மீனாட்சி நீங்கள் போயிட்டு வரலாம்ல அப்படின்வாங்க. அவங்களும் வந்துட்டு எதுவும் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ரம்யா வந்துட்டு, சரி தீபா நான் உங்ககிட்ட தனியாக பேசினவா அப்படின்னு வந்து தனியாக கூப்பிட்டு போவாங்க. தீபாவும் என்ன ரம்யா என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ரம்யா வந்துட்டு, இல்லை நம்ம செங்கல்பட்டு சாமியார் ஒருத்தர் பற்றி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, அவரை பார்க்கறதுக்கு தேவையான ஏற்பாடெலாம் நான் பண்ணட்டுமா, நம்ம போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரலாம், அவர் எல்லாமே நல்லதாகவே சொல்லுவார், பரிகாரம் எதுனா சொன்னால் கூட நம்ம செஞ்சிடலாம்ல அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே தீபாவும், சரி அம்மு நீ ஏற்பாடு பண்ணு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. தீபா அங்கேருந்து போயிடுவாங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச சேகர்ன்ற ஒருத்தருக்கு கால் பண்ணிட்டு, நான் சொல்கிற மாதிரியே சாமியார் வேஷம் போட்டுட்டு ஒரு தீபான்ற பொண்ணுக்கிட்ட நான் சொல்கிற விஷயத்த சொல்லணும் அப்படின்வாங்க. அதை கேட்ட அந்த ஆளும் வந்து, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம், எல்லாத்தையும் நான் கரெக்டாக பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. அதுக்கு ரம்யா வந்துட்டு, செட்டில்மெண்ட் எல்லாமே நான் கரெக்டாக பண்ணிடுறேன், ஆனால் ஒரு டவுட்டும் வராமல் நான் சொன்ன மாதிரியே பக்காவாக நடிச்சு கொடுத்துட்டு போகணும் அப்படின்வாங்க. அந்த ஆள் ஓகே சொல்லிடுவாங்க. திரும்ப ரம்யா போய் தீபாவை கூப்பிட்டு வருவாங்க. அப்போ தீபா வந்துட்டு, சொல்லாம என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ரம்யா வந்துட்டு, அந்த சாமியார்கிட்ட எனக்கு தெரிஞ்சவர் மூலயமா நான் பேசி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன், உங்கள் அத்தைக்கு உடம்பு முடியாதெல்லாம், அவரை போய் நம்ம நாளைக்கு மீட் பண்ணிட்டு வரலாம், நம்ம 2 பேர் மட்டும் போகலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட உடனே தீபாவும், சரி அம்மு நம்ம 2 பேர் போகலாம், அத்தைக்கு இப்படி இருக்கிறத நினைக்கும் போது எனக்கும் கவலையாக இருக்குது, நம்ம போய் சாமியாரை பார்த்தா அவர் பரிகாரம் சொல்லி நான் செஞ்சதுக்கப்புறம் நான் கழட்டி வச்ச தாலி அத்தை கையில் கொடுத்து என் கழுத்தில் நான் வந்து அவரை கட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே ரம்யா மனசுக்குள்ளேயே, நீ
கழட்டி வச்ச தாலி கண்டிப்பாக உன் கழுத்தில் ஏறாது, அது என் கழுத்தில் தான் ஏறும். ஏன்னா கார்த்திக் எனக்காக பிறந்தவர். அவர் என்ன தான் முதல்ல பொண்ணு பார்க்க வந்தார், நான் தான் வேண்டான்னு விட்டுட்டேன். அதனால இப்போ நான் கார்த்திகை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, கார்த்திக் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு வந்து நினச்சிப்பாங்க. என்ன அம்மு சொல்கிற அப்படின்னு வந்து தீபா கேட்கும்போது, சரி ஓகே, நாளைக்கு நம்ம 2 பேர் மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்வாங்க. சரின்னு வந்துட்டு தீபா சொல்லுவாங்க. அப்போ ரம்யா வந்துட்டு, சரி தீபா, இன்னும் எவ்வளோ நேரம் தான் இங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க? பாரு, உன்னோட மாமனார் எவ்வளோ டல்லாக இருக்கார், சாப்பிடாம கொள்ளாமல். அவரோட ஹெல்த்தும் பார்த்துக்கணும்ல, அவர் மருந்து மாத்திரைலாம் சாப்பிட்ணும்ல. அதுவும் இல்லாமல் பாரு, அருண் ஆனந்த் சாப்பிடாம கொள்ளாமல் எவ்வளோ டயர்டாக இருக்காங்க. அதனால் அவங்க எல்லாருக்கிட்டேயும் பேசி வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம்ல, யாருன்னா ஒருத்தர் இருந்தால் மட்டும் போதும்ல அப்படின்வாங்க. அதை கேட்ட தீபாவும் சரி நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. ஒரு அம்மையாக மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க, நீங்கள் எல்லாருமே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கார்த்திக் மட்டும்தான் இருப்பார், அவருக்கு அதெல்லாம் பேசி நான் அவர் மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு தேவையான எல்லா வேலையும் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தா ஐஸ்வர்யா நேராக ரம்யக்கிட்ட வந்துட்டு, எங்கள் எல்லாருமே வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது நீ கார்த்திக் கூட தனியாக இருக்கணுன்றதுக்காக தானே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்டால் ரம்யா வந்துட்டு, அதான் உனக்கு எல்லாமே தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு வந்து கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுவாங்க. ஒரு இடத்துல கார்த்திக் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு அவங்க அம்மாவுக்கு அடிபட்டு குண்டடிப்பட்டது, அதுக்கப்புறமா அவங்க ஆசீர்வாதம் வாங்கினது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக ரம்யா பார்த்தீங்கன்னா கார்த்திக்கோட ஷோல்டரில் போய் கை வைப்பாங்க. கார்த்திக் வந்து என்னன்னு கேட்கும்போது, அப்போ ரம்யா வந்துட்டு, ஆன்ட்டிக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு நல்ல இடம். அந்த மண்டபத்துலேருந்து ரியா ஷூட் பண்ணிட்டு ஓடும்போது பின்னாடியே ஓடி போனேன், ஆனால் அவள் எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டா, என்னால் வந்து அவளை பிடிக்க முடியாமல் போயிடுச்சு. அப்போ அவள் வேறு என்னை கட்டையால் அடிச்சுட்டு போயிட்டா, என் தலை கூட வீங்கி இருக்கு பாருங்களேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கார்த்திக் யோசிச்சுட்டே இருக்கும்போது தீபா வந்து அந்த இடத்துல ரம்யாவோட தலையை தொட்டு பார்த்துட்டு, என்ன அம்மு, நான் கூட உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் என்கிட்ட அடிப்பட்ட விஷயம் எதுவுமே சொல்லவே இல்லை, இப்போ வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது கேட்ட ரம்யா வந்துட்டு, நான் ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்ட உடனே தீபா, சரி அம்மு, நான் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசி பார்த்தேன், யாருமே வீட்டுக்கு போகலன்னு சொல்லிட்டாங்க, நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது கேட்ட ரம்யாவும் சரின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. கார்த்திக் அப்படியே உட்காந்துட்டு அவங்க அம்மா நினச்சி கண் கலங்கிட்டே இருப்பாங்க. தீபா பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, அத்தைக்கு எதுவுமே ஆகாது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நாளைக்கு ஒரு சாமியாரை போய் பார்க்கலான் இருக்கேன், அவர் பரிகாரம் சொன்னால் கண்டிப்பாக நடக்கும், அதுக்கப்புறம் அத்தைக்கு சரியாயிடும், நீங்களே என் கூட வரீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஆனால் கார்த்திக் கவனிக்காமலே கண் கலங்கிட்டே இருப்பாங்க. என்னங்க அப்படின்னு வந்துட்டு தீபா கூப்பிடும்போது, சொல்லுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லுவாங்க. அப்போ தீபா வந்துட்டு, இல்லை பரிகாரத்தை பற்றி சொன்னேன் அப்படின்னுவாங்க. சரி அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தீபா மனசுக்குள்ளேயே, நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. கார்த்திக் பற்றினா அவங்க அம்மா நினச்சி கண் கலங்கிட்டு இருப்பார். இப்படி இந்த எபிசோட் உண்டாகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.